என் அன்பு குழந்தையே, இந்த பிரித்யங்கராவின் மீது சத்தியமிட்டு உனக்கு இன்று வாக்கு தர உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன் வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய பேரதிர்ஷ்டம் ஒன்று உன் இல்லம் தேடி வந்து உன் இல்லத்தின் கதவை தட்டப் போகின்றது. என் பிள்ளை, அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் பொழுதும், இந்த பிரித்யங்கரா உனக்கான வரங்களை அள்ளி கொடுக்கும் பொழுதும் அதை ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது. என் பிள்ளையே, உனக்கு வேண்டுமானால் இந்த அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த தாயானவள் உனக்கு தரும் பொழுது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் மாற்றி விடுவேன் என்று. என் குழந்தைக்கு எத்தனை முறைதான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து வரும். எல்லாவற்றிற்கும் சேர்த்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் சேர்த்து உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்பது இந்த பிரித்யங்கராவினுடைய விருப்பமாகும். என் பிள்ளையே, அம்மா வேண்டும் என்று உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயங்களையும் சொல்வது கிடையாது. என்ன நடக்குமோ, உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் அரங்கேறப் போகின்றதோ அதை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் சொல்வேன். தேவையில்லாமல் எதையும் சொல்லி உன்னுடைய மனதில் தேவையில்லாத ஆசைகளை உருவாக்குவது உன் தாயானவள் என்னுடைய வேலை கிடையாது. எனக்கு தேவை என் பிள்ளையின் மனது தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்க கூடாது. என்ன நடக்கப் போகின்றதோ அதை பற்றி மட்டும்தான் சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் சரி, தீமைகளையும் சரி, இரண்டையும் தெளிவாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்மைகள் நடக்கும் என்று சொல்லிவிட்டு போக எனக்கு எத்தனை நொடி ஆகிவிடும். உனக்கு கஷ்டங்கள் வரும் என்றால் அம்மா வரும் என்று சொல்லிவிட்டு செல்வேன். அதை என் பிள்ளை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நமக்கு கடந்து செல்கின்ற நேரம் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்றால் நீ அந்த நேரத்தில் எதையுமே செய்யாமல் இருக்கின்றாய் என்று அர்த்தம். எதையாவது ஒன்றை சாதித்து கொண்டு ஏதாவது ஒரு லட்சியத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறாய் என்றால் ஒவ்வொரு விடியலும் முடியும் பொழுது என் குழந்தை அந்த நாள் உனக்கு வேகமாக சென்றுவிடும். இப்பொழுது தானே ஆரம்பித்தது, அதற்குள் முடிந்து விட்டதே என்று என் பிள்ளை நினைப்பாய். அப்படியானால் உன்னுடைய எண்ணம் தெளிவாக இருந்து ஏதோ ஒன்றை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உன்னுடைய அந்த ஓட்டம் உனக்கு ஓய்வை கொடுக்காமல், மற்ற விஷயங்களில் உன்னுடைய கவனங்களை செலுத்தாமல், உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை நோக்கிய பயணத்தை மட்டுமே உனக்கு கொடுக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் பிள்ளையே, நல்லதை நடத்தி கொடுப்பவள் உன் பிரித்யங்கரா. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எதிர்காலத்தை உனக்கு கணிப்பவள் உன் பிரித்யங்கரா. என்ன நடந்தாலும் அதை சரி செய்து கொடுப்பவள் உன் பிரித்யங்கரா. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தில் எந்த ஒரு சந்தேகங்களும் வரக்கூடாது. தன் பயணம் எதை நோக்கி இருக்கின்றதோ அதை நோக்கி மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள் என்று மற்ற 4 புறங்களிலும் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டால் அதன் பிறகு மற்றவர்கள் உன் வாழ்க்கைக்குள் எளிதாக நுழைந்து விடுவார்கள். என் பிள்ளையே, அதனால் உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் மனதிற்குள் எடுத்துக்கொண்டு நீ பயணித்து கொண்டே இரு. உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நேரத்தை நோக்கி அழைத்து செல்வதும், உனக்கான நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதும் உன் அம்மா இந்த பிரித்யங்கராவினுடைய பொறுப்பு. 10 நிமிடத்தில் ஒரு மாற்றம் நடக்கும். 10 நிமிடத்தில் ஒரு பேரதிசயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை அதனை நீ உணர வேண்டும். என்னவென்று நீ உணர வேண்டும் என்றால், என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது எல்லாவற்றையுமே நீ தெளிவாக புரிந்து கொண்டு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும்
நீ உனக்கானதாக்கிக் கொள்ள மட்டுமே எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். யார் நினைத்தும் யார் என்ன சொல்லியும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான லட்சியத்தை நீ விட்டு விடாதே. 10 நிமிடத்தில் நான் ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடத்துவேன். நீ எதிர்பார்க்கின்ற விஷயத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய வெற்றியாக கூட அது இருக்கலாம். இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மிக பெரிய சந்தோஷத்தை உன் கண் முன்னால் காட்டுவதாக கூட அது இருக்கலாம். இப்படி எல்லாவற்றையுமே உன் வாழ்க்கையில் நான் மாற்றித்தர தயாராக இருக்கின்றேன். என் பிள்ளை, என்னிடத்திலிருந்து உனக்கானவற்றை எல்லாம் பெறுவதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் கைகளில் அழகாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றதல்லவா? நீ என்னைத்தானே தாய் என்று சரணடைந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அம்மா உனக்கு தருகின்ற விஷயங்களை பார்த்துதான் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். எதுவாக இருந்தாலும் சரி என்றும் தவறென்றும் என் பிள்ளைக்கு நான் உணர்த்தி விடுவேன். இப்படி இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு மனதிற்குள் மிகுந்த சோதனையை கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீ என்னை நினைத்து விட்டால் போதும். இந்த அம்மா உனக்கு அதனை நிச்சயமாக சரி செய்து கொடுப்பேன். தாமதமாக கொடுத்தாலும் இந்த பிரித்யங்கரா உனக்கு தரமானதாக கொடுப்பாள் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதெல்லாம் நீ என்னை நினைத்து என்னையே கதி என்று சரணாகதி அடைகின்றாயோ அடுத்த நொடி நடக்கப் போகின்ற அதிசயம் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் அதை நிறுத்த முடியாது. உன் வாழ்க்கையில் அதனை நான் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்னை நினைக்கின்ற நேரமெல்லாம் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொள். உன் கண் முன்னால் அது தெரிய வேண்டும். என் பிள்ளை, எந்த அளவிற்கு உன் வெற்றியை நீ உறுதி செய்கின்றாயோ அந்த அளவிற்கு அது உனக்கு கிடைக்கும். அது உன் முன்னால் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். பிரித்யங்கராவின் வாக்கு ஒன்றும் உனக்கான ஆறுதல் வாக்கு கிடையாது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாக்கு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கும். அம்மா என்றும் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தை மட்டும் நீ உனக்குள் மாற்றிக்கொள்ளாதே. என்னாலும் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். என் குழந்தை, நீ எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற நினைக்கும் பொழுது நீ உனக்கு மட்டுமே தெரிகின்ற விஷயமாக எல்லாவற்றையும் நீ வைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதுதான் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது உன்னுடைய அன்பிற்கானது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய அன்பிற்கு கிடைக்கின்ற பரிசாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாமே நீ காட்டுகின்ற அன்பிற்கு கிடைக்கின்ற பரிசு என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு என் பிள்ளை நீ இருந்தால் போதும். நீ உண்மையாக இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றிய எந்த கவலையும் உனக்கு தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றிய எந்த ஒரு தேவையற்ற எண்ணங்களும் என் பிள்ளைக்கு வேண்டாம். உனக்கானது எதுவாக இருந்தாலும் உனக்கு மட்டும்தான் என்றிருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது. இந்த பிரித்யங்கரா உன்னோடு உனக்காக துணை நிற்கும் பொழுது யாரால் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட முடியும்? என் தங்கமே, எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தாலே போதும். எல்லாவற்றையும் நீ அடைந்தே தீருவாய். உனக்கென்று நான் தர வேண்டும் என்று நினைத்து விட்டேன். இனி யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்த 10 நிமிடத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு.
உனக்கு தெரிந்தும் அல்லது உனக்கு தெரியாமலோ பல மாற்றங்கள் நடப்பது சர்வ நிச்சயமான உறுதி. உனக்கு பின்னால் நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகலாம். ஆனால் அது உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற மாற்றம் பின்னாளில் உனக்கு சர்வ நிச்சயமாக தெரிய வந்தே ஆகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.